மதுரை ரயில் நிலையம் அருகே எஸ்ஆர்எம்யூ தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நம்முடைய மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஹரி, தற்போது 100க்கும் மேற்பட்ட எஸ்ஆர்எம்யூ தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நேரடி காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சு இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி வராங்க? நிச்சயமாக வேதவள்ளி, இந்த மதுரை எஸ்ஆர்எம் சதன் ரயில்வே மக்சூர் யூனியன் என்று சொல்லப்படுகிற அந்த தொழிற்சங்கத்தின் சார்பாக மதுரை ரயில் நிலைய மேற்கு நுழைவாயில இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து மலைப்பாறை வரை இருக்கிற ரயில் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து தொழிற்சங்கத்தினர் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது தவிர மதுரை கோட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்கள் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. 7வது சம்பள கமிஷனோட முரண்பாடுகளை நீக்க வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை கேரண்டர் பென்ஷனாக மாற்ற வேண்டும், 20 ஆண்டுகள் சர்வீஸ்க்கு பிறகு இன்கிரிமெண்ட் வழங்குவதற்கு நிபந்தனை விதிக்க கூடாது என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது 7வது சம்பள கமிஷன் என்பது தொடர்ச்சியாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ச்சியாக 7வது சம்பள கமிஷனில் இருக்கிற முறைப்பாடுகளை நீக்க வேண்டும். அது தவிர மேலும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆரம்பகட்ட காலத்தில் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த மேற்கு நுழைவாயில சதன் ரயில்வே மக்சூர் யூனியனோட கோட்ட செயலாளர் ரபிக் தலைமையில் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. 100கணக்கான தொழிலாளர்கள் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி வர்றாங்க. வேதவள்ளி, ஹரி, தற்போது இந்த போராட்டத்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது? பணி நிமித்தமான பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது போக்குவரத்து நிமித்தமான பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, அதே போல எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பாத்தீங்கன்னா இவர்கள் அதாவது தற்போது மதுரை கோட்ட அலுவலகத்துல டிஆர்எம் அலுவலகம் என்று சொல்லப்படுகிற கோட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்திற்காக தற்போது வந்திருக்கிறார்கள். இதே போட்டு திருநெல்வேலியிலிருந்து மணப்பாறை வரை ரயில் நிலையங்களில் பணிபுரிபவர்கள், அதாவது பணியில் இருப்பவர்கள் யாரும் போராட்டத்திற்கு வரமாட்டார்கள். நேற்று இரவு பணிபுரிந்தவர்கள், அதாவது மாலை பணிபுரிய செல்லுபவர்கள் என்று, அதாவது ஓய்வில் இருப்பவர்கள் தான் தற்போது இந்த போராட்டத்தில் பணிபுரிகிறாங்க. போக்குவரத்திற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை. கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்போது இவர்கள் போராட்டமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு போக்குவரத்து பாதிப்பு இல்லாத சூழ்நிலையில் இவங்க கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் இது போன்ற போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க. நாளையும் இதே எஸ்ஆர்இஎஸ் என்று சொல்லப்படுகிற தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. ஹரிகிருஷ்ணன், தற்போது 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்ஆர்எம்யூ தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. இவர்களோட கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்காத பட்சத்தில் இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இது குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக இது குறித்து அவர்கள் ஏற்கனவே தொழிற்சங்கத்தினர் பேசிய பொழுது எது இருந்தாலும், அதாவது மாநில குழு, மையக்குழு என்று சில குழுக்கள் இருக்கிறது, அவர்கள் தான் அடுத்த கட்ட முடிவுகளை அறிவிப்பாங்க. நாங்கள் எங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்யும் விதமாக தொடர் போராட்டங்கள்ல இது போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து எங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என இந்தியாவில் இருக்கிற அந்த தொழிற்சங்கத்தில் அனைத்து பகுதிகளிலும் இந்த போன்ற போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மதுரை கோட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்று இந்த போராட்டத்தில் தற்போது நாங்கள் நடத்தி வருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மையக்குழு என்ன கூடி ஒருபட்சமாக முடிவு அறிவிக்கிறார்களோ அதன்படி நாங்கள் நடப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 2 மாதத்திற்கு முன்னதாக ஒரு ரயில் நிறுத்த போராட்டம் என்றது நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக மத்திய அரசு ஒரு சில உறுதிமொழிகளை கொடுத்தது. அந்த அமைச்சரவை உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டு அதன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். வேதவள்ளி.